ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபாஸ்ட் ஏபிஐயில் செஷன் அப்படிங்கிற கான்செப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். செஷன்ஸ்னா என்ன, எதுக்காக இந்த செஷன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், செஷன் யூஸ் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட் எல்லாம் இருக்குது, ஸோ செஷன் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ்லாம் தேவை, இது எல்லாம் டீட்டெயிலாக தியரியாகவும் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ப்ரோக்ராமிங்கோடய பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செஷன், SESSION. யா, செஷன்ஸ்னா ஒரு ஜென்ரல் டைமாக நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடை வந்து நம்ம செஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ப்ரோ, இந்த பர்டிகுலர் டைம் பீரியட் எதுக்காக நம்ம ப்ரோக்ராமிங்கில் யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் போய் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணணும். வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணுறீங்க, யூசர் நேம் என்ட்ரு பண்ணிட்டீங்க, பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிட்டீங்க, சப்மிட் கொடுத்தோன்னே உங்களோட ஹோம் பேஜுக்கு அது போயிடுது. பட் ஆனால் நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டில் பேலன்ஸை செக் பண்ணாமல் வேற ஒரு ஒர்க் வந்ததுனால அந்த வெப்சைட்டை அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க. ஒரு ½ hour கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது அதே ஹோம் பேஜில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்காது. அகைன் அது எங்கே போயிடும், உங்களோட இனிஷியல் லாகின் பேஜுக்கே போயிடும். எதனால் அப்படி போகுது? ஆத்தென்டிகேஷன், யூசர் வந்து யூசர் நேம் என்ட்ரு பண்ணுறாங்க, பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறாங்க, அதை சப்மிட் பண்ணோன்னு தான் ஹோம் பேஜுக்கே போகுது. பட் ஆனால் ½ hour கழிச்சு நான் மறுபடியும் வந்து பார்க்கும்போது எனக்கு அந்த பேஜில் எல்லாம் லாகின் பேஜுக்கு போயிடுது. ஏன்? நீங்கள் கடைசி 30 நிமிஷமாக எந்த ஒரு ரிக்வஸ்ட்டோ இல்லை எந்த ஒரு டிரான்சாக்ஷனோ பர்ஃபார்ம் பண்ணாததுனால உங்களோட செஷன் அது என்ன நினச்சிக்கிச்சுன்னா, அதாவது உங்களோட பர்டிகுலர் டைம் பீரியட் அது என்ன நினச்சிக்கிச்சு அப்படின்னா, யூசர் அங்கே இல்லை, அதனால் நம்ம ஆத்தென்டிகேஷன் ப்ரொசீஜர் படி அவங்களோட க்ரெடென்ஷியலை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டு ½ hour எதுவுமே பண்ணாதனால ஸ்டாப் பண்ணிவிட்டு அகெயின் அவங்கள லாகின் பண்ண சொல்லலாம், சப்போஸ் யூசர் வந்தா அப்படின்னு வச்சுட்டு அந்த செஷன் அப்படியே பிளாக் பண்ணிடும். ஓகேவா? ஸோ இதுதான் பேசிக்காக செஷன்ஸ் வந்து நமக்கு மல்டிபிள் வெப்சைட்டில் யூஸ் ஆகிற கான்செப்ட். இது வந்து இந்த பேங்கிங் வெப்சைட் மட்டும்தானான்னு கேட்டிங்கன்னா இல்லை, நிறைய கவர்மெண்ட் வெப்சைட்ஸ்லையுமே நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். நீங்கள் வந்து ஒரு ½ hour அந்த வெப்சைட் விட்டு அந்த போயிட்டீங்கன்னா நீங்கள் அகைன் அந்த சர்டிஃபிகேட் என்ட்ரு பண்ணும்போது அகைன் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. அகைன் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு லாகின் பண்ணிட்டு வந்து தான் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லா மேஜர் லாகின் அண்ட் லாக் அவுட் இருக்க வெப்சைட்டில் எல்லாத்துலேயுமே இந்த செஷன்ஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க அவங்க யூசர்ஸ், அதாவது டெவலப்பர்ஸ் வந்து. ஓகேவா? இந்த செஷனை யூஸ் பண்ணி தான் இப்போ வந்து நம்ம லாகின் லாக் அவுட் வேலிடேஷன், இந்த செஷன் ஐடி எப்படி யூஸ் ஆகுது எல்லாமே நம்ம பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ செஷன்னா ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த பர்டிகுலர் டைம் பீரியடை எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுது? ஆக்சுவலாக நீங்கள் செஷன் சொல்கிறீங்க, எனக்கு லாகின் லாக் அவுட் சொல்கிறீங்க, யூசர் நேம் என்ட்ரு பண்ணுறாங்க, பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுறாங்க, சப்மிட் பண்ணுறாங்க. இது எப்படி ப்ரோ அது வேலிடேட் பண்ணுது கடைசி 30 நிமிஷத்தில் அவங்க எந்த டிரான்சாக்ஷனும் பெர்ஃபார்ம் பண்ணலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூசர் வந்து என்ன என்ட்ரு பண்ணுவாங்க, யூசர் நேம் ப்ளஸ் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுவாங்க. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கான்னு எப்படி நமக்கு செக் பண்ணுவாங்க? சர்வர் இருக்குல்ல, சர்வர் போயிட்டு டிபியில் போயிட்டு செக் பண்ணோம், யூசர் நேம் பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கா. அவங்க வந்து ஒரு லாகின் பேஜில் ஒன்று என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுக்குறாங்க, அது கரெக்டாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படின்னு சர்வரில் போயிட்டு செக் பண்ணோம். சப்போஸ் சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஹோம் பேஜுக்கு மூவ் ஆயிரும். சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா ஹோம் பேஜுக்கு மூவ் ஆயிரும். சப்போஸ் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு தப்பாக போட்டிங்க அப்படின்னா அகைன் லாகின் பேஜில் இருக்குமா? இப்போது இந்த செஷன்ஸை அவங்க இனிஷியல் ஸ்டேஜில் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அது எப்படின்னா, இப்போ சக்ஸஸ் ஆகுதுல்ல, சக்ஸஸ் ஆனோடனே இங்கே என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா சர்வர் சைட்லேருந்து ஒரு ஐடி கொடுத்துருவாங்க. ஓகேவா? இந்த ஐடி வச்சு தான் கடைசி 30 நிமிஷத்தில் நீங்கள் டிரான்சாக்ஷன் மேக் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, பேலன்ஸ் செக் பண்ணியிருக்கீங்களா இல்லையா, இந்த எல்லா வேலிடேஷனுமே ஆத்தென்டிகேஷனுமே பெர்ஃபார்ம் ஆகும். இந்த ஐடி வச்சு எப்படி ப்ரோ பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இந்த ஐடி எப்படி ப்ரோ ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி சப்மிட் பண்ணிடுறீங்க, அது வேலிடேஷன் பண்ணுதில்ல, பண்ணும்போது உங்களுக்காக ஒரு செஷன் ஐடின்னு ஒன்று ஜென்ரேட் பண்ணிடும். செஷன் ஐடி ஜென்ரேட் பண்ணதை ஹோம் பேஜுக்கு நீங்கள் போகும்போது உங்களோட யூசர் நேம் அதோட சேர்த்து இந்த ஐடியையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். எங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னா குக்கீஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். குக்கீஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் வந்து குக்கீஸ், பீஸ் ஆஃப் இன்ஃபோ, இதுதான் வந்து குக்கீஸ். நம்ம குக்கீஸை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கக்கூடிய ஒரு பிளேஸ் தான் வந்து குக்கீஸ் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த குக்கீஸில் யூசர் நேமும் ஐடியும் ஸ்டோர் ஆகிடுது. நீங்கள் நெக்ஸ்ட் டைமு எனக்கு பேலன்ஸ் செக் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்கும்போது உங்களோட யூசர் நேமோட தானே போவோம், ஐ மீன் உங்களோட அக்கௌண்ட் நம்பரோட தானே சேர்த்து போய் செக் பண்ணணும் டேட்டா பேஸில் இவங்களுக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு. அப்போ அந்த அக்கௌண்ட் நம்பரோட ரிக்வஸ்ட் போகும்போது அதோட சேர்த்து உங்களோட ஐடியும் போகும். அக்கௌண்ட் நம்பர் ப்ளஸ் இந்த ஐடி, எந்த ஐடி போகும், செஷன் ஐடி. ஆல்ரெடி சர்வர் உங்களுக்கு ஒரு ஐடி ப்ரொவைட் பண்ணியிருக்குல்ல, அந்த ஐடி தான் போகும். எதுக்காக ப்ரோ இப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இனிஷியலாக ஒரு வேலிடேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, யூசர் நேம் பாஸ்வேர்ட் என்ட்ரு பண்ணி,
அதை சப்மிட் கொடுத்தோடனே அது சக்ஸஸ்ங்கிற ரெஸ்பான்ஸும் வந்துடுச்சு. அப்போ சர்வருக்கு ஒரு தடவையும் நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி வராம, இவங்க ஆல்ரெடி என்கிட்ட லாகின் பண்ணிட்டாங்கப்பா ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே, அவங்க டிரான்சாக்ஷன் இப்போ கண்டினியூஸாக மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட செஷன் வேலிட் தான் அப்படிங்கிறத நான் எப்படி ப்ரூவ் பண்ணுறது? உங்களுக்கு வந்து நான் ஒரு சீக்ரெட் கீ கொடுத்துட்றேன், நீங்கள் எப்பெல்லாம் என்கிட்ட வரீங்களோ அப்போல்லாம் அந்த சீக்ரெட் கீ சொன்னீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து என்ன டிரான்சாக்ஷன் வேணுமோ, இல்லை பேலன்ஸ் செக் பண்ணணுமோ, இல்லை இந்த மாதிரி எந்த ஆப்ரேஷன் வேணுமோ அதை நான் பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துறேன். அப்படி தான் வந்து சர்வர் ஒர்க் ஆகும். இப்போது நம்ம சக்ஸஸ்ங்கிறது கொடுத்த உடனேயே அது வந்து நமக்கு ஒரு ஐடி கொடுத்துருச்சு, சீக்ரெட் ஐடி. இந்த சீக்ரெட் ஐடியை அடுத்தடுத்த டிரான்சாக்ஷன் நம்ம மேக் பண்ணும்போது இந்த ஐடியோட தான் இந்த டிரான்சாக்ஷன் போகும். இந்த ஐடி எங்கே ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குக்கீஸில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நம்ம ஸ்வாகர் யூஐயில் கோடிங் ரன் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு டீட்டெயில்டாக காட்டுறேன். ஓகேவா? இப்போது நம்ம இந்த செஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லாகின் இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. இப்போ லாகின் தேவைப்படுது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு லாகின் எண்ட் பாயிண்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். app.post. ஓகேவா? லாகின் அப்படிங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வேலிடேஷன் பர்ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னீங்க. இப்போ இந்த யூசர் நேம் என்ன ப்ரோ கொடுப்பீங்க, உங்கள்கிட்ட தான் டேட்டா பேஸே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போதைக்கு டெம்பரவரியாக கரெக்டான யூசர் நேம் அப்படிங்கிறதுனால CO யூசர் நேம் அப்படின்னு ஒரு நேம் வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். என்ன நேம் அப்படின்னா அட்மின் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த அட்மினுங்கிற யூசர் நேம் என்ட்ரு பண்ணால் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணோம்ல, ஸோ பாஸ்வேர்டு கரெக்ட் பாஸ்வேர்டுன்னு வச்சுக்கலாமா, CACO பாஸ். என்ன பாஸ்வேர்ட்னா 1234 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போது யூசர் வந்து இந்த யூசர் நேம் அட்மினையும் பாஸ்வேர்டு 1234ஐயும் என்ட்ரு பண்ணால் அவங்க வந்து கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் என்ட்ரு பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு சீக்ரெட் கீ கொடுக்கணும் அப்படின்னு சர்வருக்கு தெரிஞ்ச ஒரு சீக்ரெட் கீ வந்து கொடுக்க போகுது. ஓகேவா? ஸோ இப்போ லாகின் பேஜுக்கு நம்ம வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு லாகின், அதாவது லாகின் எண்ட் பாயிண்ட் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணணுமா? ஸோ லாகின் அப்படின்னு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். இந்த மெத்தடில் 2 இன்ஃபர்மேஷன் வாங்கணும். என்னென்னது? ஒன்று யூசர் நேமு, அடுத்த ஒன்று பாஸ்வேர்டா. ஸோ யூ நேம், அது என்னவா இருக்க போகுது எனக்கு டேட்டா டைப்பு, ஸ்ட்ரிங்கா, ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்ட், ஸோ PA அப்படின்னு மட்டும் இங்கே கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுனால STR, இதுவும் வந்து என்னோட ஸ்ட்ரிங்கு தான். ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து மெத்தடும் கிரியேட் பண்ணியாச்சு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை வாங்குறதுக்காக. இப்போ நான் வாங்கின யூசர் நேம் பாஸ்வேர்டை வேலிடேட் பண்ணணும்ல, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் எழுதுறேன். இஃப் என்கிட்ட ஆல்ரெடி கரெக்டான யூசர் நேம் இருக்குது, CO யூநேம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அதில் அட்மின் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் என்ட்ரு பண்ணுறது இதுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நான் ப்ரொசீட் பண்ணுவேன். யூநேம். ஓகேவா? அதே நேரத்தில் பாஸ்வேர்டும் அப்படி தான் எனக்கு இருக்கணும். நீங்கள் என்ட்ரு பண்ணுறது கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டாக இருந்தால் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அண்ட் PA அப்படிங்கிறது = கரெக்ட் பாஸ்வேர்டாக இருந்தாலும், ஸோ COPASS கரெக்ட் பாஸ்வேர்ட் இருந்தால் மட்டும்தான் எனக்கு ஃபர்தராக ப்ரொசீட் ஆகணும் அப்படிங்கிறதுனால இஃப்குள்ளே இது கொடுத்துட்டேன். சப்போஸ் எனக்கு தப்பாயிடுச்சுன்னா என்ன வரணும், எல்ஸ் வந்து எரர் வரணுமா? ஸோ எல்ஸில் எனக்கு எரர் வரணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ரைஸ் HTTP எரர் அப்படின்னு கொடுக்குறேன். HTTP எக்ஸப்ஷன். ஃபஸ்ட் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இங்கே இது நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்ததா, ஸோ இது நமக்கு இப்போ தேவையில்லை. கமா TP எக்ஸப்ஷன், HTTP எக்ஸப்ஷன் ரைஸ் ஆகணும். என்ன எதோட ரைஸ் ஆகணும், நீங்கள் வந்து இன்வேலிட் கிரெடென்ஷியல் அப்படின்னு ரைஸ் ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கு ஸ்டேட்டஸ் கோட் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா =401 அன்ஆத்தரைஸ்டு பர்சன் அப்படின்னா 401 அப்படின்னு கொடுக்குறேன். இன்வேலிட் கிரெடென்ஷியல். இதுக்கு டீட்டெயில் என்ன எனக்கு ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்னா இன்வேலிட் கிரெடென்ஷியல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்ஸ் பார்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இஃப் இருக்குல்ல, இந்த இஃப்பில் தான் நம்ம வந்து வேலிடேஷன் பர்ஃபார்ம் பண்ணுறோம். சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன்ல யூசருக்கு ஒரு சீக்ரெட் கீ கொடுக்கும் அப்படின்னு. ஒரு தடவை நம்ம ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போதும் அந்த சீக்ரெட் கீயை வச்சு செக் பண்ணிட்டு தானே அந்த ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணோம். அந்த சீக்ரெட் கீயை நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செஷன்ஸ் அப்படின்னு ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ணிக்கிறேன் நார்மலாக பைத்தானில். ஓகேவா? கிரியேட் பண்ணிவிட்டு இதில் தான் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். நான் இனிஷியலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா நானே ஒரு செஷன் ஐடி கிரியேட் பண்ணி என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்டோட சென்ட் பண்ணுறேன். அப்புறமா நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, ஐ மீன் இந்த அட்மினுக்கு ஒரு யூசர் நேம், இந்த செஷன்ஸில் வந்து எல்லாமே நான் யூனிக்காக ஸ்டோர் பண்ணணும்ல. ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு டிக்ஷனரி மேனர் அப்படிங்கிறதுனால கீ வேல்யூ பேரோட தான் ஸ்டோர் பண்ணணும். நான் மல்டிபிள் டைம் லாகின் லாக் அவுட் பண்ணாலும் இந்த அட்மினுங்கிறத யூசர் வச்சு ஒரு இதுக்கும் ஒரு செஷன் ஐடி கிரியேட் ஆகுமா, அந்த செஷன் ஐடி வச்சு நான் டீட்டெயில் ஸ்டோர் பண்ணிப்பேன். இப்போ நான் வந்து உங்களுக்கு கோட் எழுதும்போது ஓரளவு புரியும் பாருங்களேன்.
எஸ்ஐடி அதுதான் வந்து நான் செஷன் ஐடி அப்படின்னு வச்சுக்கிறேன். செஷன் ஐடி இப்போ வந்து எனக்கு செஷன் ஐடி எப்படி ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னா, ஒரு இது வந்து செஷன் ஐடி எப்படின்னா ஒரு யூனிக்காக இருக்கணும், நிறைய நம்பர்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்கணும்ல, ஸ்ட்ரிங்காக மட்டும் இருக்கக்கூடாது, இன்டிஜராக இருக்கக்கூடாது, எல்லாமே கலந்து வரணும்ல. ஸோ நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா இன்பில்டாக இருக்க ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி யூயூஐடி. யூயூஐடினா என்னன்னு கேட்டிங்கன்னா யூனிவர்சல் யூனிக் ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸிமம் இந்த செஷன்ஸ் எங்கெங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ இந்த ஃபாஸ்ட் ஏபியில் அங்கெல்லாம் வந்து நம்ம யூஐடியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் அதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். இங்கே இம்போர்ட் யூயூஐடி. ஓகேவா? இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கலர் மாறிடுது. செஷன் ஐடியில் எனக்கு ஒரு 16 டிஜிட் நம்பர் வந்து என்கிட்ட இருக்குது. நான் இப்போது இந்த டிக்ஷனரி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன்ல, இந்த டிக்ஷனரியில் நான் ஸ்டோர் பண்ணுறேன். இந்த 16 டிஜிட் நம்பரோட யூசர் நேமையும் சேர்த்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அது எப்படின்னா செஷன்ஸ் இதில் ஃபஸ்ட்டு எஸ்ஐடி அப்படிங்கிற இடத்துல பிளேஸில் எஸ்ஐடி ஃபஸ்ட்டு இருக்கணும். அதோட பிளேஸில் கீ வேல்யூ வந்து என்ன அப்படின்னா யூசர் நேம், அதில் யூசர் என்ன நேம் என்ட்ரு பண்ணுறாங்களோ அந்த நேம் இருக்கணும். ஓகேவா? ஸோ அந்த நேம் ஃபஸ்ட்டு நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா குக்கீஸ்னு ஆல்ரெடி ஒன்று சொன்னல, ஒரு ஸ்மால் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். நான் ஒரு தடவை ரிக்வஸ்ட் சென்ட் பண்ணும்போதும் அந்த குக்கீஸில் தான் அந்த செஷன் ஐடி போயிட்டு வரும் அப்படின்னு சொன்னல. அந்த குக்கீஸ் வந்து நான் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். குக்கீஸ். ஓகேவா? குக்கி வந்து நம்ம இங்கே இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த செஷன் ஐடி இருக்குல்ல, இந்த செஷன் ஐடியை நான் ரிக்வஸ்ட்டோட சேர்த்து பாஸ் பண்ணணுமா? ஸோ அதை நான் எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா யூசர் ரிக்வஸ்ட் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்கும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு தான் கொடுப்பாரு. நெக்ஸ்ட் டைம் நம்ம கொடுக்கும்போது எப்படி வரும் அப்படின்னா ஐடியோட சேர்த்து அவங்களோட என்ன ரிக்வஸ்ட் அப்படிங்கிறது போகும். ஸோ அது வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாமா? நான் அதனால இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த குக்கியோட சேர்த்து ரெஸ்பான்ஸையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ரெஸ்பான்ஸ். நான் இது வந்து உங்களுக்கு ரன் பண்ணால் ரொம்பவே கிளியராக புரியும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். ஸோ ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறதுனால ரெஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஆல்ரெடி நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்க ரெஸ்பான்ஸை இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த குக்கீஸில் இப்போ இந்த ரெஸ்பான்ஸில் தான் இந்த குக்கீஸ் வச்சே நான் செட் பண்ண போகிறேன். ரெஸ்பான்ஸ் டாட் எப்படி ப்ரோ செட் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி அதில் ஒரு மெத்தட் இருக்குது ஃபாஸ்ட் ஏபியில் ப்ரீ டிஃபைன்டா செட் குக்கீஸ் அப்படின்னு. ஸோ இதில் தான் நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். அதில் வந்து நம்ம 2 வேல்யூ கொடுக்கணும். ஒன்று என்னென்னா கீ ஒன்று கொடுக்கணும், 3 வேல்யூ கொடுக்கணும். கீ, வேல்யூ, அப்புறம் அந்த HTTP ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு கொடுக்கணும். ஸோ கீ நம்ம என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா செஷன் ஐடி தான் நம்ம வந்து கீயாக கொடுக்க போகிறோம். ஸோ கீ ஈக்குவல் டு எஸ்ஐடி அதை நம்ம ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். ஸோ எஸ்ஐடி அப்படிங்கிறத இங்கேயும் கொடுத்துட்டேன். அதுக்கு வேல்யூ என்ன அப்படின்னா என்கிட்ட இங்கே என்ன வேல்யூ நான் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கணும் அந்த வேல்யூ. ஸோ வேல்யூ ஈக்குவல் டு இது வந்து லாகின்ங்கிற ரூட்டுக்கு மட்டும்தான். ஸோ எஸ்ஐடி வேலிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இதோட சேர்த்து HTTPயும் ட்ரூன்னு கொடுத்துக்கிறேன். HTTP ஒன்லி ஈக்குவல் டு ட்ரூ. ஓகேவா? ஸோ இப்போ கொடுத்தாச்சு. எனக்கு இப்போ இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. நான் வந்து லாகின் ஐடி செட் பண்ணிட்டேன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிட்டன் லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு மெசேஜ் கொடுக்குறேன். இதையும் ஒரு கீ வேல்யூ பேர்லேயே கொடுத்துக்கிறேன். அப்போ தான் JSON ஃபார்மேட்டில் பார்க்குறதுக்கு நமக்கு நல்லாயிருக்கும். லாகின் சக்ஸஸ் SUCCESS. இந்த கேப் நமக்கு தேவையில்லை. ஓகே. இப்போ தப்பாக என்ட்ரு பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்வாலிட் கிரெடென்ஷியலுக்கு போயிடுது. இப்போது லாகின் பேஜ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த லாகின் சக்ஸஸ் ஆனால் நமக்கு என்ன நடக்கணும்? ஒரு ஹோம் பேஜுக்கு போகணுமா? ஸோ அந்த ஹோம் பேஜையும் நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன். app.getOff/home அப்படின்னு இதுக்கு ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். ஹோம் பேஜ் வந்து நான் இங்கே க்ரியேட் பண்ணுறேன். இதுக்கும் சேம் அதே மாதிரி ஒரு மெத்தடு def home அப்படின்னே மெத்தட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த மெத்தட்குள்ளே நான் என்னென்னலாம் வாங்குறேன்? யூசர் நேமு, பாஸ்வேர்டு, அப்புறம் செஷன் ஐடி. இந்த 3 இருந்தால் மட்டும்தான் நான் வந்து ஹோம் பேஜுக்கு எனக்கு மூவ் ஆகணும். ஐ மீன் எப்படின்னா இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு ப்ரீவியஸாக. இது சக்ஸஸ் ஆனால் தான் எனக்கு இங்கே சக்ஸஸ்ங்கிற மெசேஜ் வரும். அந்த சக்ஸஸ் மெசேஜ் வந்தோடனே எனக்கு ஹோம் பேஜுக்கு போகணும். இது வந்து நம்ம ஒரு வெப்சைட்டாக இருந்துச்சுன்னா பட்டனில் எல்லாமே கொடுத்துடலாம். இது என் பாயிண்ட் நம்ம ஃபாஸ்ட் ஏபி யூஸ் பண்ணுறதுனால தனித்தனி என் பாயிண்ட் தான். ஸோ நம்ம இதை தனியாகவே வேலிடேஷன் பண்ணலாம். ஐ மீன் நான் இங்கே செஷன்ஸ்னு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்ல, இந்த செஷன்ஸில் செஷன் ஐடி இருந்தால் மட்டும் இங்கே நான் வேலிடேஷன் ஐ மீன் இந்த ஹோம் பேஜ் எனக்கு மூவ் ஆகிற மாதிரி வைக்கிறேன். ஸோ இங்கே என்ன கொடுக்குறேன்னா எஸ்ஐடி ஆல்ரெடி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல, இந்த எஸ்ஐடி நான் இங்கே இப்போதைக்கு ஆப்ஷனல்னே கொடுத்துக்கிறேன். ஸோ எஸ்ஐடி வந்து யூசர் என்ட்ரு பண்ணவே தேவையில்லை, அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் என்ட்ரு பண்ணட்டும். இது ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டதுனால ஸோ அதை நான் கொடுக்காம இது ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஆப்ஷனல். ஓகேவா?
ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு குக்கீஸில் முன்னாடியே ஸ்டோர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ அது குக்கீஸில் இருக்கிறது எப்படி நம்ம எடுக்கிறது? COOKIE குக்கீஸில் ஆல்ரெடி நமக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். அது அப்படியே நம்ம இங்கே எடுத்துக்கலாம். ஓகேவா? குக்கீஸில் ஆல்ரெடி செஷன் ஐடி நம்ம இங்கே செட் பண்ணுறோம்ல, இங்கே செட் ஆயிருந்தால் தான் இது வரணும். ஸோ அதனால் நான் இங்கே இனிஷியலாக அதை இம்போர்ட் மட்டும் பண்ணிக்கிறேன். ஐ மீன் இந்த மெத்தட்குள்ளே அதை நான் அலோவ் மட்டும் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு தான் நான் அந்த செஷன் ஐடியை வேலிடேஷன் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ வேலிடேஷன் அப்படிங்கிறதுனால இஃப் SID அப்படிங்கிறது இஸ் நன்னா இருந்தாலோ ஆர் இந்த செஷன் ஐடி இந்த செஷன்ஸுங்கிற டிக்ஷனரிக்குள்ளே இல்லாமல் இருந்தாலோ, அது எப்படி செக் பண்ணுறது? SID நாட் இன் செஷன்ஸ் இல்லாமல் இருந்தாலோ யூசர் வந்து லாகினே பண்ணலை, ஐ மீன் வேலிடேட்டே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எரர் ரைஸ் பண்ணுறேன். என்ன எரர் ரைஸ் பண்ணுறேன்னா, இந்த சேம் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம்ல, இதே எரர் ரைஸ் பண்ணுறேன். இங்கே இந்த டீட்டெயில்டுங்கிறத மட்டும் நான் மாற்றிக்கிறேன். ஓகேவா? HTTP எக்ஸப்ஷன் ஸ்டேட்டஸ் கோட் 401 தான் நமக்கு வேணும். ஸோ அது இங்கே அப்படியே தான் இருக்க போகுது. இங்கே இன்வேலிட் கிரெடென்ஷியலுக்கு பதிலாக நாட் ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். நாட் ஆத்தென்டிகேட்டட். ஓகேவா? மாற்றியாச்சு. சப்போஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா யூசரோட செஷன் ஐடி என்ன அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணணுமா? ஸோ அதை வந்து நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். ரிட்டர்ன் யூசர் உங்களோட செஷன் ஐடி இதுதான், நீங்கள் பர்ஃபெக்டாக லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டு யூசரோட SIDயை வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்களேன், இதை ரன் பண்ணி காட்டுறேன். இந்த ஆப்ஷனல் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் டைப்பிங் இம்போர்ட் ஆப்ஷனல். இம்போர்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். 8000 அப்படின்னு மாற்றிடலாம். இப்போ நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்கா? ஒன்று வந்து லாகின், அனதர் ஒன்று வந்து ஹோம் அப்படிங்கிற ரெண்டு மெத்தடு, ரெண்டு எண்ட் பாயிண்ட் இருக்கு. இப்போது நான் ஹோமில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேரெக்டாக ஹோம் பேஜ் வந்து நான் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே ரைட் அவுட் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் கொடுத்தேன்னா எனக்கு என்ன வருது அப்படின்னா நாட் ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னு வருது. எதனால் எனக்கு நாட் ஆத்தென்டிகேட்டட்னு வருது? நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டே என்ட்ரு பண்ணல, நம்ம இங்கே வேலிடேஷன் கொடுத்துருக்கோம்ல, யூசர் நேம் பாஸ்வேர்டு ஐ மீன் இந்த செஷன் ஐடி இருந்தால் மட்டும்தான் இது உங்களுக்கு வந்து ஆத்தரைஸ்டு பர்சன் வரும். அப்படி இல்லைன்னா நாட் ஆத்தென்டிகேட்டட்னு தான் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வரப்போகுது. ஓகேவா? ஸோ இது இங்கே இனிஷியலாக நம்ம ப்ரீவியஸாக கொடுத்ததுனாலேயே அது அப்படியே இருக்குது. இங்கே அன்ஆத்தரைஸ் அப்படிங்கிற எரரும் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாமா? இங்கே யூநேமில் அட்மின், பாஸ்வேர்டில் வந்து 1234 அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இப்போ இங்கே எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே நமக்கு லாகின் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மெசேஜ் வந்துருச்சு. ஓகேவா? இந்த லாகின் சக்ஸஸ்ஃபுல்னு வந்ததுக்கு அப்புறமா நான் மறுபடியும் இங்கே எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இப்போ இங்கே எனக்கு எக்ஸிக்யூட் கொடுக்கும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து யூசர் நேம் வந்து அட்மின் வந்துருச்சா? இது எனக்கு எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நம்ம இங்கே பார்க்கறதுக்கு பதிலாக இன்ஸ்பெக்ட் கொடுத்து அந்த நெட்வொர்க் டேப்ல ஒரு ரிக்வஸ்ட்டும் எப்படி போயிட்டு வருது அப்படிங்கிறத செக் பண்ணால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, ஆல்ரெடி நமக்கு ப்ரோக்ராம் ரன் ஆகிட்டு இருக்குது, இப்போதைக்கு நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் ரன் பண்ணுறேன். ஏன்னா ப்ரீவியஸாக என்கிட்ட இருந்த செஷனை வச்சு இது லாகின் ஆகிடக்கூடாது. ஸோ இங்கே நான் ரெஃப்ரெஷும் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ ஹோம் பேஜில் போயிட்டு ட்ரை இட் அவுட் கொடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட்டை கொடுக்குறேன். எனக்கு இங்கே என்ன வருதுன்னா எரர் அப்படின்னு வருது. ஆக்சுவலாக இந்த ஹெட்டர்ஸில் நமக்கு இந்த ஹோம் பேஜை ஆக்சஸ் பண்ணணும்னு கொடுக்குறேன். இது கெட் மெத்தடு, இது 401ங்கிற எரர் வருது. எதனால் அப்படிங்கன்னா நான் ஆல்ரெடி யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு இங்கே லாகின் பண்ணலை இப்போ இந்த ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கு அப்புறமா, அதனால எனக்கு எரர்னு வருது. அது எப்படி இங்கே வேலிடேட் ஆகுதுன்னா செஷன் ஐடி வச்சு வேலிடேட் ஆகுது. செஷன் ஐடி தான் நம்ம கொடுக்குறோமே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நான் லாஸ்ட் டைம் ஐ மீன் நம்ம ப்ரீவியஸாக ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தோம்ல ஹோம் பேஜில் இன்ஸ்பெக்ட் பேஜுக்கு வரதுக்கு முன்னாடி, அப்போது ஜென்ரேட் ஆன செஷன் ஐடி. இந்த செஷன் ஐடி எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணும்போது இது எப்படி போகும்னா குக்கீஸ் வழியால் போகும்னு சொன்னோன்னா, இங்கே பாருங்கள், இந்த குக்கீஸ் வழியால் இதுதான் என்னோட செஷனு, இந்த செஷன் ஐடி வச்சு இந்த டொமைனை ரீச் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனால் எனக்கு நீங்கள் வேலிடேஷன் பர்ஃபார்ம் பண்ணாததுனால இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வந்து 401 எரர்னு வந்துருச்சு. இப்போ இதை நான் மினிமைஸ் பண்ணுறேன். இப்போது வேலிடேஷன் இங்கே பர்ஃபார்ம் பண்ணுறேன். அட்மின் 1234 பாஸ்வேர்டு தானே,
ஸோ எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இங்கே எக்ஸிக்யூட் கொடுத்தோன்னே இது எனக்கு லாகின் பேஜா, இங்கே 200 ரெஸ்பான்ஸ் வந்துருச்சா. இங்கே 200 ரெஸ்பான்ஸ் வரப்போ இப்போவும் எனக்கு செஷன் ஐடி இது தான் காட்டுது. பட் ஆனால் இப்போ எனக்கு செஷன் ஐடி காட்டுது பாருங்களேன். இப்போது சேம் மறுபடியும் நான் இங்கே எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இப்போது இந்த முறை நான் எக்ஸிக்யூட் கொடுக்கும்போது எனக்கு 200 ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா செஷன் ஐடி சேஞ்ச் ஆகிருக்கு. லாகின் அப்போது என்ன செஷன் இருந்துச்சோ அதுதான் ஃபஸ்ட் டைம் நமக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்கும்போதும் இருந்துச்சு. பட் ஆனால் லாகின் பண்ணதுக்கப்புறமா எனக்கு செஷன் ஐடி சேஞ்ச் ஆகிட்டு எனக்கு 200 ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. இது எப்படி ப்ரோ ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இங்கே லாகின் கொடுக்குறோம்ல, இந்த லாகின் சக்ஸஸாக வந்துருச்சுன்னா நமக்கு இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு செஷன் ஐடி கொடுக்குறோம், அந்த செஷன் ஐடிக்கு பதிலாக இன்னொரு செஷன் ஐடி ஜென்ரேட் ஆகும். 5 இது வந்து நம்ம கொடுத்தது 519 ஐ மீன் ப்ரீவியஸ் ரிக்வஸ்ட்லேருந்து அப்படியே வந்தது. ரெண்டாவதாக அது ஒன்று கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, ரெஸ்பான்ஸ் குக்கீஸ் அப்படின்னு 548AC அப்படின்னு. இதுதான் உங்களோட செஷன் ஐடி. இப்போது யூசர் ஹோமில் எந்த ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் யூசரோட ரிக்வெஸ்ட்டோட சேர்த்து இந்த செஷன் ஐடியும் வரும். இங்கே பாருங்களேன் வந்திருக்கா 548AC அப்படிங்கிறது. இந்த செஷன் ஐடி வந்ததுனால யூசர் மறுபடியும் லாகின் பண்ணாமலேயே அவங்களால யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நான் இந்த ப்ரௌசரை வந்து மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அந்த 548AC அப்படின்னு இருக்குல்ல, அந்த இது ஒர்க் ஆகாது. 548AC இருக்கா. இப்போ நான் இதை ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு சேம் அதே மாதிரி ரைட் அவுட் கொடுத்துட்டு இப்போ ஹோம் பேஜ் கொடுக்குறேன். இப்போது இந்த ஹோம் பேஜோட ரிக்வஸ்ட்டில் எனக்கு 548ACங்கிறது தான் இருக்குது. அப்புறம் ஏன் ப்ரோ ஒர்க் ஆகலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணும்போது அது மறுபடியும் லாகின் க்ரெடென்ஷியல் கேட்கும். ஸோ இப்போது இந்த ஹெட்டர்ஸில் நமக்கு இந்த 548AC தான் இருக்குது. இப்போது நான் மறுபடியும் லாகின் பண்ணுறேன். இங்கே அட்மின் அண்டு பாஸ்வேர்டு 1234 போட்டு அட்மின் பாஸ்வேர்டு வந்து 1234 போட்டு லாகின் பண்ணுறேன். இப்போது ரெஸ்பான்ஸ் குக்கியில் எனக்கு புதுசாக ஒரு செஷன் ஐடி ஜென்ரேட் ஆகிருக்கும். E44CN ஜென்ரேட் ஆகிருக்கா. இப்போது யூசர் எந்த ரிக்வஸ்ட் கொடுத்தாலும் இந்த E44ங்கிற செஷன் ஐடி இருந்தால் மட்டும்தான் லாகின் ஆகும். பாருங்களேன். இப்போ சேம் இதையே மறுபடியும் கொடுக்குறேன். இப்போ நான் மறுபடியும் கொடுக்கும்போது 200 ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வந்துருச்சு. அதோட சேர்த்து புதுசாக கொடுத்த ஹோம் ரிக்வஸ்ட்டில் E44CN வந்திருக்கா. ஸோ இப்படி தான் ஒரு தடவையும் நீங்கள் லாகின் பண்ணும்போது ஒரு செஷன் ஐடி உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிரும். அந்த செஷன் ஐடியை வச்சு தான் மறுபடியும் நீங்கள் ஹோம் பேஜுக்கு போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணணும். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.